அப்படின்னா சங்கம் அமைக்க உரிமை. அதாவது சங்கம்னா எப்படி இந்த மாதர் சங்கம், நடிகர் சங்கம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா. யார் வேணாலும் எந்த சங்கம் வேணாலும் அமைச்சுக்கலாம், அதுக்கான உரிமை இருக்குது. இப்போ வந்து டி என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் எங்கு வேண்டும்னாலும் சென்று வசிக்கலாம். அதாவது நம்ம இந்தியாக்குள்ளே நம்ம எந்தெந்த மாநிலத்துக்கு வேணாலும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிகல் 19 வந்து டி. ஆர்டிகல் 19 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்க மாநிலத்தில் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து நீங்கள் வீடு கட்டுறனாலும் கட்டிக்கலாம், அங்கேயே வந்து நீங்கள் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது வந்து ஆர்டிகல் 19 ஆர்டிகல் 19 அடுத்து எஃப் வராது. இப்போ எஃப் வந்து அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஜி, ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு தொழிலை வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிஸ்னஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அதுக்கான சுதந்திரம் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இந்த தொழில் தான் செய்யணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து உங்களை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதை வந்து கவர்மெண்ட் வந்து எந்த தடையும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ வந்து ஆர்டிகல் இருக்குது, அடுத்து எஃப் வராமல் ஜி வந்திருக்கு.